திரு ராஜீவ்காந்தி கிட்டேருந்தே தொடங்குறேன். யாரை இப்படி குறிப்பிடுறாரு முதலமைச்சர்? இன்றைய அவருடைய உரையிலே மிக முக்கியமாக சொல்றது, ஆட்சிக்கு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள்ங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்புறம் உங்கள் மீதான விமர்சனங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் இன்றைய உரை என்பது திராவிடம் என்கிற தத்துவத்தை பாதுகாப்பதற்கும், திராவிடங்கிற தத்துவம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, தமிழ் நிலத்தில் இந்த மொழிக்கு என்ன சேவை செய்திருக்கிறது என்பதன் அடையாளமாகவும், பல்வேறு விமர்சன பார்வைகளோடு அதை அணுகினாலும் அதை கருத்தால் எதிர்கொள்வோம் என்கிற தீர்க்கத்தோடும், அதே நேரத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி இன்று முடித்தவர்கள் ஆசைப்படுகிறார், அது ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனம், அது அவ்வளோதான். சரி, அது பர்டிகுலர் இவங்களை தான் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதற்கு மாறாக விமர்சனம் என்கிற பிரிவில் பேசப்படுகிற அவதூறுகளுக்கு, எல்லையிலாக பேசப்படுகிற ஆபாச மொழிகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர்கள் சேட்டை வாரி வீசினால் வீசட்டும், சூரியனை பார்த்து ஏதோ குலைத்தால் அதுக்குத்தான் கேடு என்கிற அப்படிதான் அந்த பேச்சு. அதற்கு காரணம் சமீப நாட்களாக திராவிடம் குறித்து திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு தொடர்ச்சியாக சர்ச்சை என்பதில் திட்டமிட்டு அவர் பரப்புகிற அவதூறு, திட்டமிட்டு தமிழ் தேசியத்தை அவர் நம்புகிறார், திராவிடம் அதற்கு எதிரானதுன்னு அவர் நம்புகிறார். அந்த விமர்சனங்களை வைக்கிறாருன்னு பார்க்கலையா? எஸ், தமிழ் தேசியம் என்கிற தேசியங்கிற கருத்துல நான் கார்த்திகேயன் அவர்களுக்கு நான் ஒப்புக்கொடுக்க முடியாது. ஏன்னா பொதுவாக தேசிய பார்வை என்பது, தேசியம் என்பது ஏன் தேவைப்பட்டது என்கிற உணர்வு இருக்கிறது. உலகளவில் தேசியம் என்கிற தேவை ஏன் வந்தது என்றால், ஒரு மொழி மேலாதிக்கத்தில் இன்னொரு மொழியை ஒடுக்குகிற போது தான் அந்த தேசிய உணர்வு வந்தது. எத்தனையோ தத்துவங்கள் வந்தாலும் மொழி என்கிற உணர்வு குறிப்பாக இந்தியாவில் அதிகம் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக அது எங்கு மிக தீவிரமாக செயலில் கையில் எடுக்கப்பட்டது என்றால், பெருமரியாதைக்குரிய மேதகு பிரபாகரன் அவர்களால் ஆயுத போராட்டம் கொள்ளப்பட்ட போது தேசியம் என்கிற அந்த கருத்துரு ஈழத்தில் வாதிக்கப்பட்டது. அதற்கு முன்பு இப்போ யார் இதை பேசினார்கள் என்கிற கருத்து இருக்கிறது. தமிழ்நாடு தமிழருக்கு என்று மொழிவழி தேசிய இனத்தை உரிமையை முதலில் இந்த மண்ணில் பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு முன்பு சமூக சீர்திருத்தம் குறித்து பல்வேறு இயக்கங்கள் இருந்தது. ஏன் நீதி கட்சிகள் கூட சமூக நீதி குறித்தும், அதற்கு முன்பு ஒடுக்கப்பட்ட விடுதலை குறித்தும், தமிழர் மேம்பாடு குறித்தும் புரட்சியாளர்கள் பெருமரியாதைக்குரிய தாத்தா யோத்திதாச பண்டிதரும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பேசினார்கள். ஆனால் தேசிய உணர்வோடு மொழி விடுதலை வேண்டும் என்று தந்தை பெரியார் 1938 பேசுவதற்கு காரணம், 1935ஆம் ஆண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட். அந்த ஆக்டில் ஹிந்தி ஒன்லி அபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்கிற போது, ஹிந்தியை பெருமரியாதைக்குரிய தேசத்துடைய தந்தை என்று போட்டப்பட்ட அண்ணல் காந்தியடிகள் ஆதரித்த போது, அன்றைய காங்கிரஸ் பெரியக்கம் அந்த ஹிந்தியை ஆதரித்த போது, அப்போதுதான் தேசியம் என்ற உணர்வு எங்களுக்கு மொழிவழி தேசியம் வேண்டும் என்று தந்தை பெரியார் ஆரம்பிக்கிறார். அந்த விதையை, தந்தை பெரியார் போட்ட விதையை இன்று கருப்பு சட்டை தொடர்பாக இருக்கக்கூடிய பெரியாரின் பெருந்தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், திராவிட இயக்கங்கள், பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கிய பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், எண்ணிடங்காத மக்கள், யாராவது ஒரே ஒருவர் இவர் பெரியாரிசுன்னு சொல்றாருங்க, ஆனா ஹிந்தி இம்போசிஸை ஆதரிக்கிறாருங்க, இவர் பெரியாரிசுன்னு சொல்றாருங்க, இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழ் வரக்கூடாதுன்னு சொல்றாருங்க, இவர் பெரியாரிசுன்னு சொல்றாருங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காருங்க, இவர் பெரியாரிசுன்னு சொல்றாருங்க, தமிழர் மேன்மையை பற்றி கவலைப்படலைங்கன்னு யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? அதற்கு மாறாக பெரியாரை எதிர்ப்பவர்கள், குறிப்பாக RSS பின்புலம் கொண்டவர்கள், யாராவது ஒருவர் இங்கே தமிழ் தான் ஆட்சி மொழி ஒத்துக்குவாங்களா? இல்லை தமிழ் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி எங்க 3 மொழியை படித்தா என்னன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? தமிழ்நாடு உரிமை இருக்கும்போது இந்தியான்னு பாருங்களேன்னு சொல்ல மாட்டாங்களா? நீங்க தனிநாடு கோரிக்கையை தந்தை பெரியார் கேட்ட போதும், பிற்காலத்தில் பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து மாநில சுயாட்சிங்கிற கொள்கையை கொண்டு வந்த போதும், அடைந்தால் திராவிட நாடு என்று சொல்கிற போது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட் வருது. அந்த ஆக்டின்படி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட ஒன்று தடை செய்யப்பட்ட வார்த்தைகளையோ தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடாது, இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடாது என்ற போது தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு மாநில சுயாட்சிங்கிற இன்று இந்தியாவிற்கான விதையாவி. இந்தியாவில் 2 அரசுகள் உண்டு, ஒன்றிய அரசு, மாநில அரசு. மாநில அரசுக்கு தனித்த ஒரு செல்ஃப் டிட்டர்மினன்ட் வேண்டும், அது நீண்ட இலக்கு, சுயநிர்ணய உரிமை, மாநில சுயாட்சி என்று பேசிய போதும் இதெல்லாம் தேசியத்துறை கூறுகள். இப்ப தமிழ்நாட்டில் இங்கு தெலுங்கு தமிழை ஒடுக்குகிறதா, இல்லை மலையாளம் தமிழை ஒடுக்குகிறதா, கன்னடம் தமிழை ஒடுக்குகிறதா, இல்லை ஹிந்தி ஒடுக்குகிறதா? ஹிந்தி தான் இந்த நாட்டில் திணிக்கப்படுகிறது, ஹிந்தி தான் நீ கட்டாயம் கற்கப்பட சொல்கிறது, இந்திய அரசியல் சட்டம் இந்தியத்தான் வலியுறுத்துகிறது. அப்போதென்றால் தமிழ்நாட்டிற்குரிய தமிழர்கள், தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் செய்பவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஹிந்தி கூடாது என்று தான் சொல்கிறோம். அப்ப தமிழ் தேசியம் என்பது இந்திக்கு எதிரானதை ஒழிய, தமிழ் தேசியம் என்பது ஆதிக்கத்துக்கு எதிரானதை ஒழிய, அது போய் ஆரியத்தை அடிவரடியாக ஏற்றுக்கொள்வதல்ல. அது போய் இங்கே வாழுகிற தமிழிலிருந்து பிரிந்து போய் ஆரியத்தை அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்ற என்ன அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? என்ன அடிப்படைனா ஆரிய எதிர்ப்பு தான் அவர் வைக்கிறார். ஆரிய எதிர்ப்பு இப்ப சமீப நாட்கள்ல நீங்க பார்க்க முடியுது. இவர் ஆதரிக்கிற
இன்னைக்கு அறிஞர் ஹெச் ராஜான்னு சொல்லியிருக்கார். அறிஞர் ஹெச் ராஜா என்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டு கோயிலுக்குள் அனைவரும் அர்ச்சகரான்னு ஒத்துக்குவாரா? அறிஞர் ஹெச் ராஜா என்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டு தேவாலயங்களுக்குள், தமிழ்நாட்டுக்கு கூடிய மசூதிகளுக்குள், தமிழ்நாட்டுக்குள்ள கோயிலுக்குள் தமிழ் ஓதப்படும் பேசுவாரா? அறிஞர் ஹெச் ராஜா இங்க அனைவரும் அர்ச்சகரான தாண்டி கோயில்களுக்கு கூடிய தமிழ் பண்பாட்டு மன்னர்களை ஒரு தமிழர்கள் சொல்லுவாரா? அந்த அறிஞர் ஹெச் ராஜா என்றாவது ஹிந்தி ஏன் படிக்கணும்னு கேட்பாரா? அந்த அறிஞர் ஹெச் ராஜா என்னைக்காவது ஒரு நாள் இங்க ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்பாரா? அப்ப நீ யாருமே ஒழிஞ்சுக்கிறீங்க. சமீபகால நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திருவாளர் சீமானுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஆரியத்தை சாத்தாக்குது. எதை ஆரியம் இதுவரைக்கும் யாரை எதிர்த்து பெரியார் மீது கல்லறிந்து விமர்சனத்தை, அண்ட புழுகை, ஆகாச புழுகை, ஆதாரமற்ற தகவலை சொல்லிச்சோ அதையெல்லாம் தூக்கிட்டு வந்து மேடையில் பேசும்போது தான் இல்லை நீங்க ஆரியத்துறை கைக்குள்ளின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது. அதைத்தான் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். எங்களை பொறுத்தளவில் தமிழ் தேசியம் என்கிற கூறு திராவிட இயக்கத்துடைய அரசியல் கூறு. திராவிட இயக்கம் தான் தமிழர் உரிமையை விதைத்தது. திராவிட இயக்கம் தான் தமிழருக்கான அரசியல் இயக்கம். உடனே சொல்லுங்கம்மா, எங்க தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் வாதத்துக்கு அந்த வாதம் பிழையான வாதம். மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்கிறோம். 800 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்க கல்வெட்டு மொழியை என் அண்ணன் கார்த்திகை செல்வனும் யாரும் படிக்க முடியாது. இங்க யதார்த்த காலத்தில் தமிழியங்கிறத நீங்களான படிக்க முடியாது. அந்த தமிழியங்கிற எழுத்துக்கூறில் இருந்து தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்தது. 700 ஆண்டுகளுக்கு முன்பு மொழி பிரிஞ்சதற்காக அந்த மொழியை பேசி இந்த ஊரிலே வாழ்கிறவனை வந்தேரி என்றும், இந்த ஊரில் வாழ்கிறவன் தெலுங்கன், கன்னடன், மலையாளி என்று நீங்கள் அவரை புறந்தள்ளினார். ஒருவேளை அவர்கள் இங்க இருப்பவர்கள் ஹிந்தி வேண்டும், தமிழ் வேண்டாம்னு சொன்னாங்களா? இந்த மொழிப்போர் வந்தபோது வீட்டுக்குள் தெலுங்கு பேசினாலும், வீட்டுக்குள் பண்பு கலாச்சார மொழியாக தெலுங்கு இருந்தாலும் தெருவில் தமிழ் தான் வேண்டும் என்று போராடினார்கள். ஏன்னா இந்த நிலம் எங்கள் நிலம், நாங்கள் பூர்வக்குடியாக இங்குதான் பிறந்தோம். இன்னைக்கு உங்கள் கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய மாவட்ட செயலாளர்கள் அல்லது மண்டல செயலாளர், அப்புறம் தேர்தலில் போட்டியிட்டவங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்ன அடிப்படையில் அவங்க திமுக, ஏன்னா உங்களை தான் மேற்கோள் காட்டுறாரு முதலமைச்சர், நீங்க வந்து சொன்னீங்க நான் உடனடியாக அவங்கள வரவேற்கிறேன்னு சொன்னார். என்ன அடிப்படையில் அவங்க திமுக ரெண்டு கூறுதல ஒன்று, இப்ப சமீபகாலமாக வாதிக்கப்படுகிற, சமீபகாலமாக சீமானவர்கள், திருவாளர் சீமானவர்களால் சொல்லப்படுகிற அவதூறு ஆபாச அடைமொழி என்ன சிக்கலான ஃபீல்டுக்கு கோயம்புத்தூர் ராமச்சந்திரன் மாவட்ட செயலர் வந்தார். அவரை கேட்டேன், ஏன் நீங்க உங்களுக்கு பிடிக்கல? அண்ணே இல்லைண்ணே, இவர் மேடையில் அதாவது தெலுங்குன்னு திட்டுறாரு, இங்கே நாங்கள் வீதியில் ஓட்டு கேட்டு போக முடியல, மேடையில் ஒன்று பேசுறாரு, பெரியார் விமர்சனம் ஒரு முக்கியமான அது வந்து இப்ப சமீப காலங்களில் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தின் மீது உவாமையை வைத்துக் கொண்டு ஒன்று, இன்னொன்று அவர் தனிமனித அந்த அமைப்புல திராவிட இயக்கத்துக்கு எதிரான அரசியலை அவர் நீண்ட நாட்களா பேசுறாரு. அந்த கூர்மையடைகள் இருக்குல்ல, அவதூறு ஆபாசம் அது இல்ல. திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனத்தை யாரும் வைக்கலாம், இது என்ன இருக்கு? திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் தான் தனித்தனி கட்சிகள் இருக்கிறது. ஆனால் அவதூறுகளை, ஆபாச மொழிகளை, உடல் மொழிகளை சொல்லி கொச்சைப்படுத்துகிற போக்கு இருக்குல்லவா, அது சமீப காலங்களில் அந்த அவர்களுக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுத்துது. அவங்களுக்கு ஃபீல்டில் வேலை செய்ய முடியல. அப்போ இவங்க இப்பெல்லாம் வந்தவங்க வந்து ஒரு வெறும் 3 மாதம் 6 மாதமாக பல்வேறு வெளியே வந்தவங்க தான் ஏற்கனவே கீழ்மட்டத்தில் பல்வேறு இடங்களில் சேர்ந்து பயணித்தவங்க தான் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு முன்பு சேர்றாங்க. அந்த ஏன்னா இது ஒரு கட்சியில ப்ரொசீஜர். இது நான் கூட சோசியல் மீடியா பார்த்தேன், அது அதிமுக போட்டிருக்காங்க. எத்தனை முறை தான் சேர்ப்பீங்க, ஒருத்தர் நீங்க கோயம்புத்தூர் சேர்த்தீங்க சேர்க்கணும், இது எங்களுக்கு இது உலக இருந்த செய்தி. மாவட்ட செயலர் அந்த பொறுப்பமைச்சரை பார்க்கலாம். முதல் சுற்றுல நிறைவு கேள்வியா ஒன்று வச்சிரு தொடர்ச்சி பேசலாம். நீங்க வந்து இப்ப பெரியார் விமர்சனம் அப்படிங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு, மையப்பொருளாக இப்போ சமீபத்த காலத்துல அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் களத்துல பெரியாரை நீங்க வந்து பயன்படுத்துங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் கொடுக்கிறார். இப்போ வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல், அங்க அப்படி அவங்க வந்து முன்னிறுத்தி வாக்குகளை கேட்க முடியுமான்னு கேட்கிறாரு. எனக்கு நியூஸ் 18 இது வந்து பிரயோத்தியமாக போடணும். ஈரோடு துண்டறிக்கை எடுத்து பார்க்கணும், இடைத்தேர்தல் துண்டறிக்கை, தேர்தல் களம். தங்கை பர்ஹானா வந்திருக்காங்க, துண்டறிக்கை வேணா காட்டட்டும், நாங்களே எங்க துண்டறிக்கையை காட்டுறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் துண்டறிக்கையில் தந்தை பெரியாரின் புகைப்படம் இல்லாமல் இருந்தால் எங்களை கேளுங்கள். பிரபாகரன் வெர்சஸ் பெரியார் என்று இப்போது புது கதையை தமிழீழத்தை சார்ந்த தமிழீழ மக்களை திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு அயோக்கியத்தன வேலையை அவர் செய்கிறார். அவர் துண்டறிக்கையில எங்கேயாவது மேதகு பிரபாகரன் படத்தை காமிங்க. ஏன் பிரபாகரனை ஆதரிக்கிற நீங்க பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டா என்ன சிக்கல் உங்களுக்கு? அங்க அவங்களுடைய நீங்க நான் கேட்பது துண்டறிக்கையில் மேதகு பிரபாகரன் படத்தை காமிக்க சொல்லுங்க. கேட்டா இல்லைங்க அல்லாஃபுல் ஆக்டிவிட்டிங்க, அது தடை செய்யப்பட்ட இயக்கம்னு, இதைத்தான் திராவிட நாடு என்று நீங்கள் கேட்டால் தடை செய்வோம், அரசியல் தடை செய்வோம். பேருங்க அண்ணா முடிவெடுத்தார். பிறகு அண்ணா எடுத்த முடிவை நீங்கள் என்ன விட்டு கொடுத்துறீங்களா? நீங்களை கேள்வி நக்கல் எள்ளி நகையாடுற நீங்க இன்னைக்கு உங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு, உங்க செல்வாக்கை காப்பாற்றுறதுக்கு மேதகு பிரபாகரன் படத்தை போட மறுக்கிறீங்கல்ல. நீங்கள் தலைவர் என்று சொல்ற நீங்கள் மேதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்க முடியுமா? ஆனால் நாங்கள் தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு என்று எல்லா இடத்தையும் தலைவர் முழங்குகிறார். எங்கள் கொள்கை செயலாளர்கள் பேசுகிறார்கள். தந்தை பெரியாரின் கொள்கையை எங்கள் கொள்கை என்று சொல்கிறோம். தந்தை பெரியார் நாடு என்று சொல்கிறோம். பெரியார் வழித்தோன்று தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறோம். எங்கள் துண்டறிக்கையில்
Right. தந்தை பெரியாரின் புகைப்படம் துண்டிருக்கே இல்லை. என்ன இது? அது ஒரு அயோக்கியமான வாதம், அது பிழையான வாதம், தவறான வாதம். நம்ம பேசலாம் தொடர்ந்து.